வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறது மிக மனவருத்தம் அடைகிறேன். அதாவது இன்றைக்கு ஒரு இதொன்று பார்த்தேன். அதாவது நான் ஏற்கனவே வீடியோ ஒன்று வெளிவிட்டினான். ராமநாதன் அர்ஜுனா அவர்களை எப்படியாவது இந்த பதவியிலிருந்து நீக்கணுமெண்டு ஒரு ஆள் இலங்கையிலேருந்து ஒரு ஆள் அறிக்கை விட்டார். அவற்றை வீடியோ காட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம். ஸோ அவர் இப்போ இன்றைக்கு சேஞ்ச் ஓஆர்ஜி என்ற ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட் உங்களுக்கு தெரியும். அது பல பல ஆண்டு காலமாக இயங்கி கொண்டிருக்குது. அதில் தனியாக ராமநாதன் அர்ஜுனாக்காக இந்த வெப்சைட் உருவாக்கப்படுகிறது. அது ஏற்கனவே பல விஷயங்கள் அதுக்கு இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் ஒரு லிங்க் ஒன்று உருவாக்கி அவர் ஒரு கருத்தொன்றை பதிவிட்டால், யாரெல்லாம் நீங்கள் சைன் வைக்க விரும்புகிறீர்களோ அதை சைன் வச்சு ஆதரவு கொடுத்தீங்களா இருந்தால் ராமநாதன் அர்ஜுனாவை பாராளுமன்ற பதவியிலேருந்து நீக்க முடியும். ஸோ அது நீக்க முடியுமோ முடியாதோ அது வேறு விஷயம், அது தெரியாது. ஆனால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பதினீங்கன்னா பார்க்கும் பொழுது இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறார்களே என்ற ஒரு அடுத்த கட்டமாக குறைஞ்சபட்சம் ராமநாதன் அர்ஜுனா அவர் திருந்தக்கூட வாய்ப்பு இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இதுக்கு ஒரு வீடியோ போடணுமா என்ற எனக்கே ஒரு மனவருத்தமாக இருந்துச்சு. என்றால் என்ன இருந்தாலும் அந்த ராமநாதன் அர்ஜுனா அதாவது அவர் ஏதோ ஒரு வகையில் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது. அதில் நானும் ஆதரித்த ஒரு ஆள் தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்த மனிதன் பேருந்து மீட்டிங் பண்ண பிறகு வேறு இடங்களில் போய் ஆக்களை மீட்டிங் பண்ண பிறகு மாறின மாற்றம் தான் ஒரு மனவருத்தத்தை கொடுத்தது. ஸோ அவர் ராஜபக்சா குடும்பத்துக்கு தத்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் வேறு மாதிரியாக மாறினது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு கெடுக்க விருப்பமே இல்லை. ஆனால் இப்படி விட்டு தான் நாங்கள் எங்களுடைய இனம் கெட்டுப்பே கிடக்கு. ஸோ அதனால இதை கெடுக்கிறோம். அதாவது கெடுக்கிற மீன் இதுக்கு நான் வீடியோ போட்டு ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரை நான் லிங்க் கீழே விட்டுருக்கிறேன். அந்த லிங்கில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட சொந்த பேர் எழுதலாம், இல்லாட்டி நார்மல் பேர் எழுதலாம். நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களோட கூகுளில் போய் லொக்கின் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்களே வேறு மாதிரி லொக்கின் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை லொக்கின் பண்ணி சைன் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் அதில் நீங்களும் அதை நீக்க சொல்லி ஆதரிக்கிறீங்க என்ற ஒரு ஆளாக அதில் பதியப்படுவீங்க. அவ்வளோதான். உங்களோட சொந்த பேரோ இல்லாட்டி நீங்கள் நம்மளை விரும்பின பேரே ஒன்றை போட்டோ நீங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்குது. நான் ஏற்கனவே செய்துட்டேன். ஸோ அது மனவருத்தம் இல்லையாண்டு இல்லை. அதாவது தமிழனுக்கு அள்ளி வைக்கிறாங்க. ஆனால் இந்த தமிழன் இந்த தமிழன் திறமான தமிழன் அல்ல. நாங்களும் பல தடவை நான் சொல்லி பார்த்துருக்கேன். ராமநாதன் அதாவது இந்த டாக்டர் அர்ஜுனாவுக்கு தெரிஞ்சாக்கள் யாரையும் போய் சொல்லுங்க, இப்படி கதைக்க வேண்டாமண்டு, அல்லாட்டி இப்படியான பொலிட்டிக்ஸ் செய்ய வேண்டாமண்டு என்று சொல்லுங்கன்னு நானும் பல வீடியோக்களை சொல்லி பார்த்தோம். ஒரு தினம் அப்படி சொன்னதில் எல்லாம் திமிர் கதையும், எல்லாம் வெறுப்பு கதையும், எல்லாம் கோவப்படுற கதையும், எல்லா மக்களையும் கோவப்படுத்துகிற கதையும் தான் இப்போ அவர்கிட்ட வந்து கொண்டிருக்குது. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் அவரை இப்போ எதிர்க்கிறார்களால் அநேகமாக இருக்கிறார்கள்ன்றது திட்டவட்டமாக தெரியுது. அதாவது ஆதரிக்கிறார்கள் சரியான குறைவாகிட்டார்கள். ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் நான் இதை பப்ளிக் பண்ணுறேன். முடிஞ்சவரை போய் சைன் பண்ணி ஆதரவு கொடுங்க. அதாவது இதில் அவர் விழாத்துக்கு அதை விட்டு நீங்கள் வேற நீக்கல எனக்கு தெரியாது. பார்லிமெண்ட் உறுப்பினர் விட்டு நீக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியாது. அவர் நீங்காட்டியும் பரவாயில்ல, மக்கள் நீங்கள் எத்தனை பேர் இதுக்கு ஆதரவு கொடுத்துருங்கன்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கு பிறகாது இந்த பைத்தியங்கள் திருந்தவன், அதுதான் மெயினாக எங்களுக்கு தேவை. ஸோ முடிஞ்ச வரை அதை போய் செய்யுங்க. நன்றி, வணக்கம். லிங்க் கீழே இருக்குது. டிக்டாக்ல பார்க்குறாங்க, யூடியூப்பில் போனீங்கன்னா லிங்க் இருக்குது. லிங்க் யூடியூப்பில் தமிழ் ஐடியா யூடியூப்பில் போய் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது, கொமாண்டில் லிங்க் இருக்குது. நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரை இதை ஷேர் பண்ணுங்கள்.